வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. ஆமாண்டவரே, என் துன்ப வேளையிலே நீர் என் தஞ்சமாயிருக்கிறீர். ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், ஆகாரின் குழந்தையின் அழுகுரலை கேட்டவர் என் கண்ணீரை காண வல்லவராயிருக்கிறீர். என் கண்ணீரை கேட்க வல்லவராயிருக்கிறீர். என் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறீர். இந்த கால வேளையில் உம்மை உயர்த்துகிறேன், நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, இந்த நாளை நீர் நடத்துவீராக. இந்த நாளிலே உங்கள் சமூகம் என்னை நடத்தட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம் முகத்தில் வழிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், ஆகாரின் அழுகுரலை கண்டவர் நம்மையும் காண வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அழுகுரலை கேட்க வல்லவராக இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். நம் முகங்களில் வழிந்தோடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் சிந்திக் கொண்டிருக்கிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார், தமது துருத்தியில வைத்திருக்கிறார். அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அந்த கண்ணீரை துடைக்க கர்த்தர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கும் தெய்வம் நம் கண்ணீரை துடைத்து நம் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் அகற்ற வல்லவராக இருக்கிறார். முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை அகற்ற வல்லவராக இருக்கிறார். நம் நிந்தைகளை மாற்றி நம் கண்ணீரை துடைத்து நம்மை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம் தலைகளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் முகம் முழுவதும் கண்ணீரால் நனைந்து போயிருக்கலாம். தலையணை கண்ணீரால் நனைந்து போயிருக்கலாம். உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை யாரிடத்திலும் சொல்ல முடியலையே, உள்ளத்தில் இருக்கிற வேதனையை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே, கண்ணீரை யார் காண்பார், என் உள்ளத்துக்கு ஆறுதலை யார் கொடுப்பார் என்று ஏக்கத்தோடு தவிப்போடு கண்ணீரோடு நீங்கள் அந்த நாளிலே காணப்படலாம். உங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தராகிய எல்ரோய் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்பார். உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை நிச்சயமாய் துடைப்பார். அவர் காண்கிறவர். அவர் வெறும் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் வெறும் கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை துடைத்து கண்ணீருக்கு உண்டான பதிலை நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். பல காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், வேலை நிமித்தமான சூழ்நிலைகள், வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். அனுதினமும் கண்ணீரின் பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த கண்ணீரின் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த கண்ணீரின் பாதையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் சந்திக்கிற எல்லா நிந்தைகளையும் எல்லா அவமானங்களையும் கர்த்தர் முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட வல்லவராக இருக்கிறார். உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிற, உங்களை புறம் கூறி கொண்டிருக்கிற, நீங்கள் கண்ணீர் சிந்துவதற்கு காரணமாக இருக்கிற மனிதர்கள் குறித்து கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அவர்களை பொருட்டாக எண்ணாமல் இருங்கள். கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாவற்றுக்கும் நேர்த்தியான பதிலை கொடுப்பார்.
உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் திகைத்து போகாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீரை ஒருவர் காண்கிறார், அவர் உன்னதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவார், முற்றிலுமாய் அகற்றி போடுவார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆமென், அல்லேலூயா. கலங்காதிருங்கள், கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளம் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், வியாபார ஸ்தலங்களில் நடக்கிற சூழ்நிலைகள், வேலை ஸ்தலங்களில் நடக்கிற சூழ்நிலைகள், இதன் மத்தியிலே நான் யாரிடத்தில் செல்வேன், யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி தினமும் கலக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே அவர் முகங்கள் நினைந்து போயிருக்கலாம். அப்பா, கண்ணீரினால் முகம் நினைந்து போயிருக்கலாம். இந்த முகங்களை நீர் துடைக்க வல்லவர், அந்த கண்ணீரை நீர் துடைக்க வல்லவர். இவள் சந்திக்கிற எல்லா நிந்தைகளையும் எல்லா அவமானங்களையும் ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் நீக்கி விடுவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய வல்லவர். எங்கள் கண்ணீரை காண்கிற எல்லோரும் நீர் ஆண்டவரே, எங்கள் நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர் நீரப்பா. கண்களுக்கு நாங்கள் மறைவானவர்கள் அல்ல, எங்கள் சூழ்நிலைகள் மறைவானதல்ல. நீர் எங்களை காண்கிறவர், எங்களை செவி கொடுக்கிறவர், ஏற்ற நேரத்தில் பதில் தருகிற தேவனாக்கு. எங்கள் விரோதமாய் செயல்படுகிறவர்களை குறித்து நாங்கள் அஞ்சாதபடிக்கு, அதை பொருட்டாய் எண்ணாதபடிக்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாயும் சமூகத்தில் கேட்கிறோம். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளில் இருக்கிற எல்லா கண்ணீரின் பாதைகளை கரத்தில் கொடுக்கிறேனப்பா. நீர் என்னை கரம் பிடித்து நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீரை நிச்சயமாய் கர்த்தர் துடைப்பார். உங்கள் தனிமையை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் வியாகுலங்களை கர்த்தர் பார்க்கிறார். வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் நிந்தைகளை கர்த்தர் பார்க்கிறார். முற்றிலுமாய் அதை கர்த்தர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். முற்றிலுமாய் நீக்கி போடுவார். கலங்காதிருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.